இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அதிமுகவில் ஒரு புதிய சூறாவளியை உருவாக்கியிருக்கிறார் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன். இதுகுறித்து விரிவாக பெருஞ்செய்தி பகுதியில் தற்போது பார்க்கலாம். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். திராவிட பெருந்தலைவர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுகவிலிருந்து பிரிந்து 1972 அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போதே கட்சியில் இணைந்தவர் செங்கோட்டையன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையத்தில் அதிமுக கிளையை உருவாக்கி செயலாளராக செயல்பட்டவர். அதிமுக எதிர்கொண்டு வென்ற முதல் பெரும் தேர்தலான 1977 சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியின் பிரதிநிதியாக அதிமுக சார்பில் நுழைந்தவர் செங்கோட்டையன். அதன் பிறகு 1980 இப்போது வரை கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏ என்றால் சந்தேகமே வேண்டாம், அது செங்கோட்டையன் தான். முதல் முறையாக ஜெயலலிதா முதல்வராகி ஆட்சி அமைத்த 1996 அமைச்சரவையில் செங்கோட்டையன் அமைச்சரானார். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் கொங்கு மண்டல முக்கிய முகங்களில் ஒருவர் என்றாலும் அமைதியாக செயலாற்றக்கூடியவர் என்று பெயரெடுத்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் சார்ந்த அதே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த மற்றொரு முக்கிய முகம் எடப்பாடி பழனிசாமி என்பதும் இணையாக அவரவர் பகுதிகளில் செல்வாக்கு பெற்ற இருவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதுதான் இந்த கதையின் மிக முக்கியமான அம்சம். இயல்பாகவே பிராந்தியம் சார்ந்த ஒரு போட்டியும் பனிப்போரும் இருவர் மத்தியிலும் உண்டு. ஆனால் பெரிதாக வெளிப்படாத யுத்தம் எது? ஜெயலலிதா மறைவுக்கு பின் முதல்வர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட்ட பெயர்களில் செங்கோட்டையன் பெயரும் இருந்தது. அதை தாண்டியும் தான் பழனிசாமி பெயர் அரியணை ஏறியது என்றாலும் பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டார் செங்கோட்டையன். ஆனால் பழனிசாமியின் எழுச்சி நேர் எதிரே செங்கோட்டையனின் சரிவு ஆனது. கோவை எஸ்பி வேலுமணி, நாமக்கல் தங்கமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை தனது நெருக்க வட்டத்தில் கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தில் தனது கரத்தை மேலும் வலுவாக்கினார் பழனிசாமி. கட்சியின் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராக செங்கோட்டையன் இருந்தாலும் புதிய பதவிகளை உருவாக்கி முன்னாள் எம்எல்ஏ ராஜா, முன்னாள் எம்எல்ஏ வி.கே. சின்னசாமியின் மகன் சிவக்குமார் ஆகியோரை நியமித்தார். இது மிகுந்த சலசலப்பானதால் நியமனத்தை பழனிசாமி ரத்து செய்துவிட்டாலும் இது செங்கோட்டையன் மனதில் ஆறா காயமாக பதிந்துவிட்டது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் மட்டுமே பழனிசாமி முனைப்பாக இருப்பதாக சுற்றியுள்ளோரிடம் புலம்பினார் செங்கோட்டையன். கட்சிக்குள்ளே இருந்த செங்கோட்டையனின் அதிருப்தி பொதுவெளியில் அம்பலமானது கடந்த பிப்ரவரி மாதத்தில். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் தவிர்க்கப்பட்டதாக சுட்டிக்காட்டி சீற்றம் காட்டினார் செங்கோட்டையன். பழனிசாமியை மட்டுமின்றி கட்சியில் அவரது ஆதரவாளர்களையும் தவிர்த்தார். சட்டமன்றத்திலும் இந்த இடைவெளி தொடர்ந்தது. இதனூடாகவே டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்தார். தொடர்ந்து ஒரு தற்காலிக இணக்கம் உருவானது போல தெரிந்தது. ஆனால் அந்த மௌனம்தான் இப்போது சூறாவளியாக வெடித்திருக்கிறது. கவர்ச்சிகரமான ஆளுமை மிக்க தலைவர் என்பதே அதிமுகவின் மைய சக்தி. பகுதி வாரியாக வலுவான ஆட்களையும் எல்லா சமூகத்தினரையும் அரவணைத்து களம் காண்பதே அதிமுகவின் வெற்றி உத்தி. இந்த இரண்டு விஷயங்களிலுமே பழனிசாமி சறுக்கிவிட்டதாக கருதுகிறார் செங்கோட்டையன். இதே எண்ணத்திலேயே அதிமுகவில் பலரும் புலம்பிக் கொண்டிருந்ததாக சுட்டியே தன்னுடைய பேட்டியின் விளைவாக அதிமுகவின் ஒருங்கிணைப்புக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை அரவணைக்க வேண்டும், இதுதான் செங்கோட்டையனின் ஒரே முழக்கம். இதற்காக பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்துள்ளார் செங்கோட்டையன். இல்லையென்றால் தனது மனநிலையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைக்கும் பணியை தானே இறங்கிச் செய்வேன் என்றும் சொல்லிவிட்டார் செங்கோட்டையன். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனநிலையே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். செங்கோட்டையனுடைய பேட்டியின் மிக முக்கியமான அம்சம் டெல்லியில் பாஜக தலைவர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இருவரையும் சந்தித்தது அவர்களுடைய அழைப்பின் பெயரிலேயே நடந்தது என்று அவர் வெளிப்படுத்திய செய்தியாகும். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள்,
போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். வெளியே பேசப்படாத அரசியல் ரகசியம் ஒன்றுடன் இந்த செய்தியை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அதாவது, ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் செங்கோட்டையனுக்கும் நெருங்கிய நட்புண்டு என்பதும், சமீபத்தில் கூட இருவரும் பேசியிருக்கிறார்கள் என்பதும், ஒன்றிணைந்த அதிமுகவாலேயே திமுகவை வெல்ல முடியும் என்பதை திரும்ப திரும்ப பேசி வருகிறார் குருமூர்த்தி என்பதும் ஆகும். எனில் செங்கோட்டையன் விஷயத்தில் பாஜகவின் விருப்பம் என்னவாக இருக்கும் என்பது வெளிப்படையானது. கட்சி தொய்வோடு இருக்கிறது, வெளியே சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற யோசனையை பழனிசாமியிடம் மூத்த தலைவர்களுடன் முன்வைத்ததையும் தன் பேட்டியில் கூறியுள்ளார் செங்கோட்டையன். வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், சி.வி. சண்முகம் ஆகியோருடன் சென்று பேசிய போதும் அதை பழனிசாமி அங்கீகரிக்கவில்லை என்பது செங்கோட்டையன் வெளிப்படுத்தியிருக்கும் இன்னொரு முக்கிய செய்தி. அதிமுகவுக்குள் என்ன மனநிலை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. மறப்போம், மன்னிப்போம், வெளியே சென்றவர்களை சகோதர பாசத்தோடு அரவணைத்தால் மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் எனும் செங்கோட்டையனுடைய குரல் அதிமுக நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் ஆழமாக இறங்கும் என்பதும், கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் மட்டுமல்லாது அதிமுக கூட்டணி சக்திகளிடமிருந்தும் இதற்கான அழுத்தம் வரும் என்பதும் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டும் செய்தி. இப்போது அனைவர் கவனமும் செங்கோட்டையன் பழனிசாமியின் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி குவிந்திருக்கிறது. தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்கிறது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.